கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகல் அப்படி நான் சிந்திக்கும் போது கர்த்தர் எனக்குள்ள தந்த சில ஆலோசனைகளை உங்களோடு ஷேர் வைக்கும்படியாக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து இந்த வசனம் வேற ஒரு வசனமா பேசணும் நினைச்சிட்டு இருந்தேன். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக என்னோடு சில காரியங்களை பேசினார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு பிரதானமாய் தேவ சபைக்கு பிரதானமாக கொடுக்கப்பட்ட 2 உபதேசம் உண்டு. அது யாரெல்லாம்? நாம் திருவிருந்தோம் 2 மாற்றப்படாத உபதேசம் ஆண்டு பகுதியில் சொல்லுங்க. அந்த 2 உபதேசம் யாரெல்லாம்? சத்தமா சொல்லணும். இதா சொல்லு. தேவியா தெரியாதா? லிசன் சொல்லு. தெய்வ சபை முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய 2 முக்கியமான தேவனுடைய கட்டளை உண்டு. அது ஏது? ஒன்னத்திலிருந்து சொல்லியாச்சு. ஞானம் எடுத்தவங்க ஞானஸ்நானம் பிளஸ் அல்லேலூயா திருவிருந்து. இது தேவ சபை ஆசரிக்க வேண்டிய மகா பிரதானமான தேவனுடைய கட்டளையாக அது இருக்கிறது. சோதரம் சோதரம் எப்ப கவனிக்கணும்? இது ஒழிந்து மாற முடியாது. பரலோகம் போகணுமானா, நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுமானா, நீ பரலோக ராஜ்யத்தில் நீ காணப்படணுமானா ஞானஸ்நானம் மிக முக்கியம். அல்லேலூயா. பின்னாடி இருக்கிற 1 பேர் சொல்லுகிறாங்க, எங்களோட காரியம் போக்கணும், யாரும் மாற்றம் இல்லை. அல்லேலூயா. போக்கா. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கட்டா ஒரு காரியம் போக்கலாம், அது எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் கொடுத்த பிரதான கட்டளைகளில் 2 ஞானஸ்நானம், அதில் இன்னொன்று திருவிருந்து. அல்லேலூயா. இது 2ம் கைக்கொள்ளாத ஒரு ஆத்மா ஒருபோதும் பரலோகம் போக முடியாது. சோத்ரா. அப்ப ஞானஸ்நானம் எடுத்ததானே அதில் ஒரு நபர் திருவிருந்த முடக்கி கொண்டு இருந்தால் என்ன சம்பவிக்கும்? அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. மத்திய ஆகாசத்தில் காகதோனி கேட்கும் போது இவங்களுக்குள்ள ஜீவன் இல்லாததினால் அந்த சத்தம் கேட்க முடியாது. கைவிடப்படுகிற கூட்டத்தை அனுப்புவார்கள். சோத்ரம் சோத்ரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது எந்தவேளையில் கர்த்தரிடத்தில் இருந்து அவர் பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியம் என்று பவுல் அதை சொல்லுகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. சோத்ரம்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் அம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இயேசுவை காட்டிக் கொடுத்த அல்லேலூயா ஆகிய உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். அப்ப இயேசுவோடு கூட இருந்ததில், இயேசுவை அனுகரித்ததில் சிலர்கள், இயேசுவை விசுவாசிக்காத சிலர்கள் அங்கே இருந்தார்கள். இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இம்மைக்குரிய காரியத்துக்காக, இம்மைக்குரிய விஷயங்களுக்காக மட்டும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசிக்காதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலால் இயேசு அறிந்திருந்தபடியால். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இயேசு ஒரு 12 சீஷர்கள் இருக்கிறார்கள். இந்த 12 சீஷர்களில் ஒருவன் இயேசுவை ஒற்றிக் கொடுப்பான், காட்டிக் கொடுப்பான் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் அவரை திருவிழத்திலே இல்லை என்றால் கூட்டாளிலே இருந்து அவரை அகற்றி நிறுத்தவில்லை. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, அப்போ இயேசுவை காட்டிக் கொடுக்கின்ற அந்த யூதாஸ் காரியத்தை குறித்துத்தான் விசுவாசியாதவர் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம இருந்தது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அவருக்கு விசுவாசம் இல்லை என்பது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கின்ற தம்முடைய சீஷர்கள் இயேசுவோடு சொல்லும்போது சொல்லுகிறார்கள். 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாரி. சீமோன் பேதுரு அதற்கு பிரதியுத்தரம், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சோதரஜருங்க. சோதரஜருங்க. அவங்களை வெட்டி போட்டாலும் அந்த இயேசுவோடு அன்பிலே இருந்து, இயேசுவோடு ஐக்கியத்திலே இருந்து, அந்த திருவிழந்த கூட்டாய்மையிலே இருந்து, ஆவிக்குரிய அனுபவத்திலே இருந்து அவன் அகற்று போகாதபடி அவங்க சொல்லுகிறார்கள், நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. சோத்ரா. இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது இயேசுவை விசுவாசித்தவரும் விசுவாசியாத சீடரும் இருந்தார்கள். ஆனால் இயேசுவோடு கூட நடந்ததில் அல்லேலூயா ஒருவன் மாத்திரம் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறவனாய், விசுவாசம் இல்லாதவருடைய பட்டியலில் பேருள்ளவனாய் காணப்பட்டார்.
கொடுத்தால் உண்மையான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. தீர்ந்து எந்த தோமா சொல்லுகிறான், அவரோடு நான் சாகும்படியா போவோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இயேசு மரண தருவாயில் மரித்த அந்த வேளையிலே இனி பிழைத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருக்காக சாவோம் என்று சொல்லி போவோம் வாருங்கள் என்று சொல்லி மற்றவரை அழைக்கிறதை காண முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறோமா? ஞானஸ்நானம் எடுத்த நாம் எல்லோரும் அவருடைய சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பலப்போதும் இயேசுவை 30 வெள்ளி காசுக்கு விற்று போட்ட யூதாசை போல ஆண்டவரை விற்கிற சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டியது மிகவும் தேவை. சோதரா சோதரா, நிசார காரியத்துக்காக ஆண்டவரை மறுதலிக்கிற சுபாவம், ஆண்டவரை விட்டு போகிற சுபாவம், நிசார காரியங்களுக்காக திருவிழத்த தேவனோட ஐக்கியத்தை ஆராதனை தேவனோட அத்தீரிலிருந்து அகன்று போகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்குமேயானால் இந்த மகன் சுய பரிசோதனை செய்யணும். தோமா சொல்கிறார், அவரோடு மரிக்க போவோம் வாருங்கள். இந்த மகன் வேலையிலே அல்லேலூயா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், தன்னை தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி கடவுள் என்று சொல்லும்போது இந்த மகன் வேலையில் சுய வெறுத்து தம்மை வெறுத்து இயேசுவின் பின்னே போக துணிந்தார். அல்லேலூயா. பேதுரு சொன்னது போல நித்திய தீப ஒளிகள், உன்னை விடுவிக்கிற தீப வார்த்தை, உன்னை பிரபாக்கிற தீப வார்த்தை, உன்னுடைய பெருமைகளை அழிக்கிற தீப வார்த்தை தேவனிடத்திலே இருந்து இந்த மகள் புறப்பட்டு வரா. உடாரவரவர் சதுரகனாயா திரவரனாய் ஓ திரமந்திரம் கட்டுகிறார். உன்னை கட்டி ஒதுக்கி நீ ஒருபோதும் விடுதலையாய் வெளியே வர முடியாம ஒரு பிரச்சனை வரும்போது இன்னொரு பிரச்சனை என்று திரவிலையாய் உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டிலிருந்து இந்த மகள் விடுவிக்க முடியாது. அந்த தீப வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வருகிறது. சோதரா சோதரா, அல்லேலூயா. ஆமென். மட்டுமல்ல, நன்று அவனுக்கு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் வேறுபட்டவன் அல்ல. சீசன் தன் போதகனை போலவும் அதனுடைய 2 முதல் படிக்கிறேன். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்போயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளை. அல்லேலூயா. அந்த பட்டியல் சொல்லப்படுவது சீசருடைய பட்டியல் ஆண்டவர் அங்கே சொல்லும்போது அல்லேலூயா இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்று சொல்லும்போது அவன் காசாலத்தான், அவன் பைசை வச்சிருக்கிற அல்லேலூயா பிரைசரோட அல்லேலூயா வேலை செய்யறான். உண்மைதான், பண சக்தியில் அவனுக்கு தான் இருக்கிறது. அதிலே இருந்து திருடுகிற
அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொன்னான். அவன் திருடனாயினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். இந்த யூதாஸ் காரியோத்து அவனுக்கு பதினாமரியா இயேசுவின் பாதத்தில் நல்ல தைலத்தை அவருடைய பாதத்தில் விட்டு தன்னுடைய முடியாததை துடைத்தெடுத்த போது அதுக்கு குறை சொல்கிறார். லேலியா இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திற்கு கொடுக்காமல் இப்படிப்பட்டவங்களை சிலவங்க எதுக்கு காணிக்க கொடுக்கணும், எதுக்கு இப்படி கொடுக்கணும் என்று சொல்லி அல்லேலூயா சிலவங்க சிலவகை உண்டு. அல்லேலூயா சோத்ரா சோத்ரா. ஆனால் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடன் ஆனபடியால் கவனிக்கணும். இந்த யூதாஸ் காரியோத்து பணசற்று கையில இருக்கும் போது அவர் ஒரு திருடனாயிருந்தார். இந்த திருடனாக இருக்கிறவனை எதுக்கு ஆண்டவர் திருவிருந்து ஆராதன சமயத்தில் அவனை அங்க பிடிச்சிருக்கிறார்? யாரையும் பாடுபட்டவன் ஆண்டவர். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனாலும் இப்படி செய்து சொன்னார். ஒன்று நான் சொல்லுகிறேன், இவன் பேராசை நிறைந்தவனாக இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருக்குள்ள பேராசை இருந்தது. என்ன பேராசை? பண பேராசை இருந்தது. அல்லேலூயா. பணம் தாக்கணவற்ற பேராசை. அல்லேலூயா. பணம் பத்தி தெரியும், பணம் தேவைதான். அல்லேலூயா. நிச்சயமா எல்லாத்துக்கும் தேவைதான். ஆனா வேதம் சொல்லுகிறது பணம் ஆசை, பேராசை. தேவைக்கு வேணும், அத்தியாவசியத்துக்கு வேணும். அல்லேலூயா. தேவை உண்டு, அத்தியாவசியமான தேவை உண்டு இல்லையா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா ஆமென் ஆசை வரலாம், பேராசை கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதில் திருப்தி பட்டு போகணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பக்கவள தக்கவாய் நல்ல ஒரு சிலுக்கு சாரி கொண்டு வந்தா கையில பைசா இல்லைங்கிறோம். புருஷன்கிட்ட போய் அல்லையா நெருக்கி நெருக்கி அது போல எடுக்கவன் இருக்கிறதா பேராசை. சோத்ரம் சோத்ரம். அவங்க என்ன செய்வாரோ பணம் இல்லட்டாலும் காப்பி அடிக்கிறது தான் பேராசை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பேராசை நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. இந்த பேராசை தான் யூதாஸ் காரியோத்தினுடைய உள்ளத்திலும் இருந்தது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்பா. இந்த வேளையிலே அந்த யூதாஸ் காரியோத்து அவருடைய கண்ணெல்லாம் அந்த பணத்தின் மேலே இருந்தது. சோத்ரம் சோத்ரம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு சில ஊழியர்கள் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், நீங்க ஒரு வருஷத்துல இருக்கிறீங்க, நல்ல ஒரு வீடு வேண்டாமா? அது நிச்சயமா வேணும். அல்லேலூயா சோத்ரம். ஒரு திட்டம் இருக்கு, நீங்க அதிலே சேருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஒரு வீடு வைக்கக்கூடிய பணம் அதில் வரும். நான் சொன்னேன் அல்லேலூயா, நான் இந்த செட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்படிப்பட்டது தேவையில்லை. சோத்ரம் சோத்ரம். சமீபத்தில் ஒரு அறிவை ஊழியக்காரர்கள் வந்துட்டு சொன்னாங்க, எங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்கீம்ல சேர்ந்திருக்காங்க, அது
அதுல ஒரு செயல் காசு உள்ளதை கொடுத்தா போதும். 10,000 20,000 30,000 கொடுத்தா மதி. அல்லேலூயா. அப்படியே வரப்படும். அல்லேலூயா. பேங்கில் எடுக்க முடியல. நான் சொல்றேன், நீங்க எடுக்கும் போது என்ன கவனிச்சா போதும். எடுக்கும் போது அதிலிருந்து எடுக்க சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எனக்கு அது தேவையில்லை. அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். உன்னை அழைத்தவர் உன்னை உடையவர். அல்லேலூயா. உன்னுடைய சில விஷயங்கள் உனக்கு பண தேவை இருக்கிறதா? ஆண்டவரை நம்பு. ஆண்டவரோடு ஜெபம் பண்ணு. ஆண்டவரோடு கண்ணீர் விடு. நிச்சயமா உன்னுடைய ஜெபத்துக்கு தேவன் காதுவை தருவார். உன்னுடைய கண்ணீருக்கு நிச்சயமா காதுவை தருவார். அல்லேலூயா. உதாரணமாக அந்தரவே கிறிஸ்தியா இவரம் உடன்கட உடவான கிறிஸ்தி. சோதரா. அல்லேலூயா. அதனுடைய 13ஆம் அதிகாரம் அது 26 27 வசனம் படிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவன் இப்படி அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தேய்த்து எவருக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தேய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். இயேசு பிரதியுத்தரமாக, இந்த துணிக்கையை தேய்த்து எவருக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி, அல்லேலூயா, துணிக்கையை தேய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். சோத்ரம். அல்லேலூயா. 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 இயேசு சொன்னார், உங்களில் ஒருவர் காட்டி கொடுப்பார். அது யார் என்று கேட்ட வேளையிலே சொல்கிறார், துணிக்கை தேர்ந்து யாருக்கு கொடுக்கிறோ அவன் தான். சோத்ரம். சோத்ரம். அல்லேலூயா. இந்த 30 வெள்ளி காசுக்காக அல்லேலூயா அந்த பண ஆசையோடு அவன் இயேசுவை காட்டி கொடுக்கும்படியா முற்பட்டார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு அவனுக்குள் சாத்தான், அல்லேலூயா, அவனுக்குள் புகுந்தார். அல்லேலூயா. சாமே தகுதி இல்லாம ஆயத்தம் இல்லாம திருவிழத்தெடுத்தால் சிதறிக்க உள்ள சாத்தான் உருவா. அல்லேலூயா. 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 நீ ஆயத்தத்தோடு எடுத்தால் உனக்கு அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதில் ஒரு விடுதலை உண்டு. அதில் ஒரு ஜெயம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பாபா. சிலவங்க கேட்கிறாங்க, திருவிழத்தை சாத்தாயிரம் வரா. நீ ஆயத்தை இல்லடா. நீ ஒருக்காம எடுத்தா. நீ ஆயத்தை நாம எடுத்தா. அல்லேலூயா. ஒருக்க இல்லாம ஏரோதான எடுத்தா சாத்தாயிரம். சோத்ரம். 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 சாத்தான் அப்படி இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யடா. அல்லேலூயா. இயேசுவை காட்டி கொடுக்கிறதை இயேசு அறிந்தபடியால் நீ சீக்கிரமாய் செய் என்று சொன்னார். மாணவ குலத்தினுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக இயேசு கல்வாரியிலே அடிக்கப்பட வேண்டியது தேவையாக இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய பாவத்துக்காக இயேசு கல்வாரியிலே அடிக்கப்பட வேண்டியது உண்மைதான். ஆனால் அது யார் வேலையோ அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. சோத்ரம் சொல்லுங்க பாப்பா. சோத்ரம் சொல்லுங்க பாப்பா. ஆமென். சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல்
துவக்கினான். ஸ்தோத்ரா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, ஆமென், பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் நம்பினவன், நான் நம்பினவர், என் அப்பம் புசித்தவருமாகிய மரிஸ்தர் என் மேல் தன் முதிகாலை தூக்கினான். ஆமென். யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கிறதும் வருடங்களுக்கு முன்பு தாவீது இயேசுவை காட்டிக் கொடுக்கிறதை ஆவிக்குரிய கண்களினால் கண்டு கொண்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. என் பிராண சிநேகிதரும் இதை யூதாஸ் காரியோத்து வேறு யாரும் அல்ல, இயேசுவோடு சஞ்சரித்தவன், இயேசுவின் அற்புதம் கண்டவன், இயேசுவின் விடுதலை கண்டவன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், இவருக்கு காய்ச்சல் வந்தபோது இயேசுவை ஜெபமணி சுகமாக்கி இருப்பாரு. அவருக்கு சில தேவை வந்தபோது